ஆனா எனக்கு ஒரு நல்ல Realme எல்லாம் எடுத்து போடுங்கனே. Realme ஆமா. Realme 6, 6 Pro, 6 எது வாங்குற? ஓ Realme 6, 6 Pro, 6யா? ஆமா. அப்ப எனக்கு 6 Pro எடுத்தேங்கனே. சரிப்பா. ஆமா. 17000 தம்பி. ஓ அப்படியா? ஆமாப்பா ஆமா. காசு கொஞ்சம் கம்மியா இருந்தா எடுத்து வந்துறேன். சரி. 5 minutes later. ஆனா காசு தம்பி Realme 7 Pro வாங்குறியா? Realme 7 Pro-வா? ஆமாப்பா. நல்லா இருக்குமானே? செப மொபைல் போ. அப்படியா? இந்தியாஸ் நம்பர். இருங்க கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா எடுத்து வந்துறேன். சரிப்பா. Hours later. ஆனா காசு தம்பி Realme 7 வாங்குறியா? Realme 7i. ஆமா. எனக்கு செல்லே வேண்டாம் போங்கடா. அட தம்பி ஹாய் வெல்கம் பேக் டு சேனல். கண்டிப்பா இன்ட்ரோ கொஞ்சம் ஓகே தான் இருந்திருக்கும். இருந்தாலுமே Realme 7 Pro நான் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இந்த டைம்ல Realme 7 லான்ச் பண்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீலிங்ஸை கொட்டி தீர்த்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வீடியோ நம்ம இப்படி தேவையே இல்லாம எதுக்கு லான்ச் பண்றாங்க நமக்கும் தெரியாது கம்பெனிக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைல் தான் இந்த Realme 7i. ஸோ இதுல என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பிரைஸ்க்கு வரக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோல கண்டிப்பா நிறைய ஃபன் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசியா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்துட்டு நம்ம டான்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட FT ஃபேமிலி கூட எப்பவுமே ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கும் அதே அரைச்சமாக தான் இருக்க வேண்டியதாக இருக்கு. என்னன்னா கொரோனா வைரஸ். ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. சென்னையில் மறுபடியும் 1000+ போய்கிட்டு இருக்கு. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கொஞ்சம் பரவலாக அங்கே பரவுது. ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. என்னோட FT ஃபேமிலிக்கு ஒருத்தர் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ சேஃபாக இருங்க. சானிடைசர் மாஸ்க் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஸோ சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மொபைல் பிராண்ட்ஸ்ல இப்போ எப்படி மொபைல் லான்ச் பண்றாங்க அப்படின்னா மக்களுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒருத்தர மொபைல் போன் கொண்டு வரணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட கிடையாது. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இந்த ரெட்மி Realme சொல்லே தேவையில்ல. அண்ணன் தம்பி சொத்து தகராற விட கேவலமா போயிட்டு இருக்கு. விட்டா ரோட்ல உருண்டு புரண்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சண்டை போயிட்டு இருக்கு. இதுக்குள்ள சாம்சங் உள்ள ஈடுபாடு ஆகிறாங்க. ஸோ அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி லான்ச் ஆகிற இந்த Realme 7i எதுக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 9 அண்ட் Poco M2 Proக்கு போட்டியை கொண்டு வராங்க. பட் அது வந்து போட்டியும் கிடையாது, பக்கத்து வீட்டு பாட்டியும் கிடையாது, நமக்கு தான் தெரியும். ஸோ இந்த மொபைல் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் HD பிளஸ் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே 90 Hz ஓகே தான். பட் இருந்தாலுமே கொடுக்குற எல்லா மொபைலுமே ஃபுல் HD ரெசல்யூஷனை கட் பண்ணிட்டு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கட் பண்ணிட்டு ஃபுல்லா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்னு கொடுத்தாங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓரளவு 2 மாடலை பண்ணலாம். கொடுக்குற எல்லா மாடலுமே இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு இந்த சூப்பர் AMOLED கட் பண்ணிட்டு ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கட் பண்ணா இது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னு யாருக்குமே தெரியல. பட் இருந்தாலும் ஓகே அக்செப்டபிள் தான். இந்த பிரைஸ்க்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா கண்டிப்பா இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். சோ டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது HD பிளஸ் ரெசல்யூஷன் 10000 குள்ள இருக்கிற மொபைல் போன்ல என்ன ரெசல்யூஷன் கிடைக்குமோ சோ அதுதான் இங்கேயும் கிடைக்கும். எளிமையா சொல்லணும் அப்படின்னா படம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் நீங்க பாடின்னு பார்க்கும்போது பேக்ல ஒரு கிளாஸ் ஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஸ்கிராச்சஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஃப்ரண்ட்ல வந்து Gorilla Glass ப்ரொடக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன வெர்ஷன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாம பேக்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பேக்ல கொடுத்தா கண்டிப்பா ஒரு பிளஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்னமும் கூட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல. நிறைய பேர் அதுக்கு வந்து பழகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் இருந்தாலுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்கு பிடிக்காதவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஒரு 60% இருப்பாங்க. சோ அது ஏன் அப்படின்னு நம்ம சொல்லே தேவை. கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதுல கேமர்ஸ்க்குலாம் கண்டிப்பா பிடிக்காது. எப்படின்னா ஒரு சீரியஸான ஒரு மேட்ச் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். போடுறாங்க ஹெட்ஷாட்டாங்கும் போது தெரியாம பவர் பட்டன் அமைக்கிறோம். இந்த பக்கம் இருக்குமா சரி ஓகே பவர் பட்டன் அமைக்கிறோம். ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹெட்ஷாட் போட்டு போயிடும். ஓசிகள் எடுத்துட்டு போயிடும். சோ அந்த மாதிரி காமெடிலாம் நிறைய நடக்கும். சோ அதனால தான் நிறைய பேருக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பிடிக்கிறது இல்ல. சோ பேக்ல கொடுத்தது கண்டிப்பா ஒரு பிளஸ் தான். நீங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு கண்ணி வெடிகுண்டே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதே தான் Snapdragon 662 யூஸ் பண்றாங்க. சோ Redmi Note 9க்கு ஒரு காம்படிஷன், Poco M2 Proக்கு ஒரு காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஃபிளாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா Snapdragon 662 வந்து MediaTek Helio G80 விட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியானதான். AnTuTu ஸ்கோர் பார்த்தாலே எவ்வளவு வந்துச்சு ஒரு 1,86,000 இல்ல 1,85,000 கிட்ட தான் வரும். ஓகேவா G85 விட கம்மி தான். சோ அதுக்கு நீங்க MediaTek ப்ராசஸரை யூஸ் பண்ணிருக்கலாம். பட் எல்லா சீரிஸ்லயும் MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ணனால இங்க Snapdragon யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. அந்த டிஸ்பிளே மாத்தி தொலைச்சிருக்காங்க. பட் அதை மாத்தல. இருந்தாலும் ஓகே இந்த ப்ராசஸர் வச்சுட்டு நம்ம கேமிங்ல ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. எல்லா கேமிங்கும் ரன் பண்ணலாம். பட் கேம்ல இருக்கிறதுலே ஒரு லோவஸ்ட் செட்டிங்ஸ்ல இப்போ நீங்க ஃப்ரீ ஃபயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஸ்மூத்ல வச்சு விளையாடலாம். சோ லோ செட்டிங்ஸ்ல வச்சு விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டே பை டே யூசேஜ்க்குலாம் Snapdragon ப்ராசஸர்லாம் பெஸ்ட் தான். இந்த 660 665 662 வந்து டே பை டே யூசேஜ்க்கு நல்லா இருக்கும். அண்ட் நீங்க கேமிங்காக GPU அப்படின்னு பார்க்கும்போது Adreno 610 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஒரு Adreno 610 அப்படிங்கும்போது கண்டிப்பா கேமிங் நல்லா புஷ் பண்ணும். ஸோ ஒரு நார்மலான ஒரு கேமிங் யூசேஜ் அப்பப்போ விளையாடுவேன், ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுவேன், ஒரு 1 hour விளையாடுவேன் அப்படின்னா ஓகே. அந்த 1 hour விளையாடுறதுலுமே லோ செட்டிங்ஸ் தான் விளையாடுறோம். இல்லைன்னா ஹேங் ஆகி தொலைஞ்சிக்கிட்டு இருக்கும். வேற ஓசிகளை போட்டு போயிடுவானுங்க.
அண்ட் இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது குவாட் கேமரா செட் பேக்ல கொடுத்துருக்காங்க. கேமரா நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, சூப்பரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் Realme கிளைம் பண்றது இதுதான், இது வந்து கேமரா ஃபோக்கஸ்ட் மொபைல் அட் லோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து கேமரா ஃபோக்கஸ்டாக ஒரு மொபைல் வாங்குறது இல்லை. கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே தேவைப்படும். எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த மொபைல் எந்தெந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு கேம்ஸ் விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகலாம், இல்லை ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அந்த டைமில் சிப்செட் எல்லாமே நல்ல ஒரு எஃபிஷியண்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே கேமரான்னு பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 61 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 டெப்த் 2 மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் Realme பொறுத்த வரைக்கும் 61 மெகாபிக்சல் கேமரா நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அதே பெண்கள் இருக்கும் போட்டு தான். ஸோ அது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருங்க. அங்கே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவும் 16 மெகாபிக்சல் Realme நல்லா தான் யூஸ் பண்ணுவாங்க, நல்லா தான் இருக்க போகுது. ஸோ அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. பட் என்ன கொஸ்டின் அப்படின்னா 4K சப்போர்ட் இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு 30 FPS எடுக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறது தான். பட் மெயினான நிறைய லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 4K சப்போர்ட் கிடையாது அப்படின்ட்டு. 4K சப்போர்ட் கண்டிப்பா இதுல இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு நெகட்டிவா தான் இருக்கும். அண்ட் இது எல்லாமே பவர் பண்றதுக்கு பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்றாங்க 18 வாட்ஸ்னா ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. நாங்க வந்து பாக்ஸ்ல அடாப்டர்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்க தனியாக காசு போட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்ற பிராண்ட்ல இருந்து அது என்ன பிராண்ட் கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல இருந்து இங்க பாக்ஸ்ல கொடுக்கறது பெரிய கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஃபைனலா ஓவரால் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு. ஸோ பிரைசிங்ல தான் எல்லாமே இருக்கு. பிரைசிங்ல சொதப்பிட்டாங்கன்னா மொத்தமா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த Snapdragon 662 ப்ராசஸர் வச்சுட்டு 61 மெகாபிக்சல் கேமரா இருக்கு அப்படியே ஒரே காரணத்தினால 14500 ரூபா இல்லனா 14000 ரூபான்னு வச்சா கூட கண்டிப்பா யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த பட்ஜெட்ல நிறைய காம்படிஷனுக்கு நிறைய மொபைல் இருக்கு. Snapdragon 662 ஓட கூடுன ப்ராசஸரே வச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு 12500ல இருந்து இல்ல அதோட கம்மியாக கொண்டு வந்தாலும் நல்லா தான் நமக்கு. ஸோ 12 இருந்து ஒரு 13500க்கு உள்ள வந்துச்சுன்னா ஒரு பேஸ் ரெண்டு கொண்டு வந்தாங்க, ஒரு 4+64 இல்ல ஒரு 4+128 6+128 கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒர்த் ஃபார் மணியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம கையில வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஓவராலா இந்த மொபைல் வந்து இப்போ தேவை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா தேவை இல்லை. பட் ஏதோ ஒரு மொபைல் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ட் வேற என்ன வீடியோஸ்ல என்னென்ன டாபிக்ல நம்ம வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட் ரீட் பண்ணி கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே ரீப்ளை பண்ணுவேன். கமெண்ட் செக்ஷன்ல ஃபன் நடக்குன்னா பாத்துங்களேன். ஸோ கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. எப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கூட அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் டான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சேஃபா இருங்க, வீட்டில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க. ஸோ சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ see you next video. உங்களை இந்த விடைபெறுது உங்கள் லிவின் சூப்பராட்டா. பை.